சூரியன் மறையும் நேரம். அடர்ந்த கானகத்தின் இருள் மெல்ல பரவ ஓர் ஓலக்குரல் அந்த அமைதியை கிழித்தது. அது ஒரு பெண்ணின் பிரசவ வேதனை குரல். ஆம், நல்லம்மாள் என்ற அந்த பெண் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் இது மகிழ்ச்சிக்கான நேரம் அல்ல. அவளுக்கு உதவியாயிருந்தது அவளது 8 வயது மகள் மீனாட்சி, ஒரு சிறுமி என்பதை தாண்டி அவள் கண்களில் ஒருவித தெய்வீகம் தெரிந்தது. தந்தை வீரமுத்து பதற்றத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே, அவர்கள் வந்துவிட்டார்கள், சீக்கிரம் போகலாம் என்று விரட்டினான். பிறந்த பச்சிளம் குழந்தையுடன் அந்த மூவரும் ஏதோ ஒரு பெரும் அபாயத்திலிருந்து தப்பிப்பது போல காட்டின் இருளுக்குள் மறைந்தனர். அவர்கள் கண்களில் கண்ணீரும் பயமும் ஒரு சேர ததும்பியது. வெகு அருகில் அரசனின் கொலைகார படையினரின் காலடி சத்தம் கேட்டது. வேகமாக நட, வீரமுத்து கத்தினான். ஆனால் சற்று முன் குழந்தை பெற்ற நல்லம்மாளால் முடியவில்லை. குழந்தையின் அழுகை சத்தமும் கூடிக்கொண்டே போனது. எவ்வளவு வேகமாக போனாலும் பிடிபட்டு விடுவோம். நல்லம்மாளின் குரலில் விரக்தி தெரிந்தது. தன் நெஞ்சில் ஒட்டியிருந்த தொப்புள் கொடி கூட காயாத குழந்தைக்கு கடைசியாக ஒரு முத்தம் பதித்து அதை மகள் மீனாட்சியிடம் கொடுத்தாள். என் கண்ணே, நாங்கள் சொன்னது நினைவிருக்கிறதல்லவா? உன் தம்பியை தூக்கி கொண்டு ஓடு. நாம் பேசி அந்த இடத்திற்கு போ. தைரியமாக இரு. இந்த கொடுங்கோல் மன்னனின் வம்சம் உங்கள் இருவர் கையால் தான் அழிய வேண்டும். ஓடு. இதுவே தன் மகளுக்கு அவள் கூறும் இறுதி வார்த்தைகள் என்பதை அவள் உள்ளுணர்வு சொல்லியது. வீரமுத்துவும் நல்லம்மாளும் தங்கள் குழந்தைகள் தப்பிச் செல்ல வழி ஏற்படுத்தி எதிரிகளை எதிர்கொள்ள தயாராகி நின்றனர். இருளை கிழித்து கொண்டு படைவீரர்கள் வந்தனர். கருணையற்ற அவர்களின் வாள்களுக்கு வீரமுத்துவும் நல்லம்மாளும் இரையாயினர். அவர்களின் மரண ஓலம் காற்றில் கரைந்தது. அந்த ஓலத்தை கேட்டுக்கொண்டே தன் பிஞ்சு சகோதரனை அணைத்தபடி மீனாட்சி ஓடினாள். பெற்றவர்களின் மரண ஓலம் அவள் இதயத்தை நொறுக்கினாலும் தன் தம்பியை, தங்கள் வம்சத்தின் பழிவாங்கலுக்கான விதையை காப்பாற்ற வேண்டும் என்ற வெறி அவளை ஓட வைத்தது. அந்த சின்னஞ்சிறு தோள்களில் ஒரு பேரரசின் வீழ்ச்சிக்கான பொறுப்பு சுமத்தப்பட்டிருந்தது. தொண்டை நாட்டை ஆண்டு வந்தான் 3ஆம் ராஜநாராயணன் என்ற மன்னன். குடிமக்களை கொடுமைப்படுத்துவதில் இன்பம் கண்டான். தனக்கு ஆண் வாரிசு இல்லை என்ற வயிற்றெரிச்சலில் தன் நாட்டில் பிறக்கும் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டான். காலம் சென்றது. அவனுக்கும் ஒரு மகன் பிறந்தான், 4ஆம் வல்லாளன். ஆனால் அவன் தந்தையை விட பல மடங்கு கொடியவனாக வளர்ந்தான். பல வருடங்கள் கழித்து வல்லாள மன்னனின் அரண்மனை. அவனது மனைவி ராணி கார்குழலி பேரழகி. ஆனால் அவள் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கவும் என்றும் இளமையாயிருக்கவும் பேராசைப்பட்டாள். அதற்காக ஒரு பயங்கர யாகத்தை வளர்த்தாள். தீ ஜுவாலைகளுக்கு நடுவிலிருந்து புகை மண்டலமாய் ஒரு அசுரன் தோன்றினான். ராணி, உன் ஆசை நிறைவேறும். 1000 ஆண்டுகள் நீ இளமையோடும் அழகோடும் இருப்பாய். ஆனால் ஒரு விலை உண்டு என்றான் அசுரன். என்ன விலை? கார்குழலியின் குரல் நடுங்கியது. உனக்கு பிறக்கும் முதல் ஆண் மகனை எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்றான் அசுரன். தன் அழகிற்காக தன் சொந்த குழந்தையையே பலியிடத் துணிந்தாள் கார்குழலி. சரி என்று தலையசைத்தாள். அவள் இதயம் இருண்ட ஒப்பந்தத்தின் சுமையால் கனத்தது. வல்லாள மன்னன் தன் கொடுங்கோன்மைக்கு எதிராக உண்மையை உரைத்த ஒரு முனிவரின் தலையை வெட்டினான். ஆனால் அந்த முனிவர் இறக்கும் தருவாயில் ஒரு சாபமிட்டார். வல்லாளா, உனக்கு பிறக்கும் குழந்தை பூமியில் விழுந்தால் உன் ஆட்சி அழியும். அந்த குழந்தையை முதலில் கையில் ஏந்துபவராலேயே உனக்கு மரணம் நிகழும். உன் ராஜ்யம் சுக்குநூறாகும். சாபத்தை கேட்டு மன்னன் சிரித்தான். ஆனால் பல காலம் குழந்தை இல்லாமல் இருந்து மனைவி கார்குழலி கர்ப்பமுற்ற போது அந்த சாபம் அவன் உறக்கத்தை கெடுத்தது. குழந்தை பூமியில் படாமல் பிறக்க வைக்க வேண்டும். அதே சமயம் குழந்தையை முதலில் ஏந்துபவரை அழித்துவிட வேண்டும். எப்படி? அக்காலத்தில் சுகப்பிரசவத்திற்கு கூட தரையில் பாயில்தான் படுக்க வைப்பார்கள். மன்னன் தவித்தான். சிறந்த மருத்துவச்சியையும் தற்காப்பு கலைகளையும் அறிந்த பெரியாச்சி என்பவள் கொண்டித்தோப்பு கிராமத்தில் இருந்தாள். அவளை தவிர வேறு யாரும் மன்னனுக்கு உதவ முன்வரவில்லை. மன்னன் பெரியாச்சியை நாடினான். குழந்தை பூமியில் படாமல் பிரசவம் பார்த்தால் உனக்கு பொன்னும் பொருளும் அள்ளித் தருகிறேன் என்றான். பெரியாச்சியும் ஒப்புக்கொண்டாள். ஆனால் குழந்தையை முதலில் ஏந்துபவரால் தான் தனக்கு மரணம் என்ற சாபத்தை அறிந்திருந்த மன்னன் பிரசவம் முடிந்ததும் பெரியாச்சியை கொன்றுவிட திட்டமிட்டான். குழந்தை பிறந்தது. பெரியாச்சி அதை தன் கைகளில் ஏந்தி பூமியில் படாமல் பார்த்து கொண்டாள். நேரம் கடந்ததும் மன்னன் குழந்தையை கேட்டான். பெரியாச்சி மறுத்து, முதலில் வாக்களித்த பரிசை கொடு என்றாள். ஆணவம் தலைக்கேறிய மன்னன் வாளை உருவிக்கொண்டு பெரியாச்சியை நெருங்கினான். அடுத்த நொடி அந்த இடத்தில் சாதாரண மருத்துவச்சி இல்லை,
4 கைகளுடனும் கோரமான பற்களுடனும் அக்னி கண்களுடனும் பெரியாச்சி தன் சுய உருவத்தை காட்டினாள். அது காளியின் ரூபம். அடே வல்லாளா, நான் யார் தெரிகிறதா? உன் தந்தை கொன்ற அந்த மீனாட்சி தான் நான். இதோ என் தம்பி, உன் வம்சத்தை அழிக்கவே காளியின் அவதாரமாய் வந்துள்ளேன் என்று கர்ஜித்தாள். ஒரு கையில் குழந்தையை உயர்த்தினாள். மறுகையால் பேராசை பிடித்த ராணி கார்குழலியை தூக்கி தன் மடியில் கிடத்தி அவள் வயிற்றை கிழித்து குடலை மாலையாக அணிந்து கடித்து தின்றாள். தன்னை நெருங்கிய மன்னனை ஒற்றை காலால் மிதித்துக் கொன்றாள். கொடுங்கோல் மன்னனின் வம்சமும் அவன் ஆட்சியும் அந்த கணமே அழிந்தன. அவள் ஆக்ரோஷம் தணியாமல் நின்றபோது கூடியிருந்த மக்கள் கைகூப்பி வணங்கி கோபம் தணிந்து தங்களை காத்தருளுமாறு வேண்டினர். அம்மனும் சாந்தமடைந்தாள். நான் காளியின் அவதாரம். என்னை வணங்கி வழிபடும் ஊரையும் மக்களையும் காப்பேன். கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் அருளுவேன். பிறந்த குழந்தைகளை காத்து நோய் நொடியின்றி வளரச் செய்வேன். அவர்களின் காவல் தெய்வமாக நானே இருப்பேன் என்று உறுதியளித்தாள். அன்று முதல் பல கிராமங்களில் கிராம தேவதையாகவும் நகரங்களில் பேச்சு அல்லது பெரியாச்சி அம்மனாகவும் இருந்து அருள்பாலித்து வருகிறாள். பெரியாச்சி அம்மனின் கதை வெறும் கிராமிய கதை மட்டுமல்ல, அது அநீதிக்கு எதிரான தெய்வீக பழிவாங்கல். அவள் உருவம் ஆக்ரோஷமாக தோன்றினாலும் அவள் தாய்மையின் பேரருள் கொண்டவள். கர்ப்பிணிகளையும் குழந்தைகளையும் காக்கும் காவல் தெய்வம் அவள். பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகளிடமிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் தன் பக்தர்களை காப்பவள். நம் முன்னோர்கள் ஆட்சிமார்கள் எப்படி நம்மை பேணி பாதுகாத்தார்களோ அதேபோல் பெரியாச்சி அம்மன் தன்னை நம்புவோரை கண்ணும் கருத்துமாய் காத்து வருகிறாள். குழந்தையின்மை, குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் உடல்நலக் குறைபாடுகள், வளர்ச்சி தடங்கல்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவியுடன் பெரியாச்சி அம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு தெய்வத்தின் கதையுடன் சந்திப்போம்.